வணக்கம் தமிழர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தயக்கீரை வச்சு டேஸ்டான ஆந்திரா ஸ்டைல்ல கிரேவி செய்வோமா? இதுக்காக நாங்க நெஸ்டோக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க. அதை இது மாதிரி ஆஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இது மாதிரி கீரையை மட்டும் நல்லா ஆஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடான பிறகு 4 பூண்டை நசுக்கி சேர்த்துப்போமா? நம்ம அலசி வச்சு இந்த வெந்தயக்கீரை எடுத்து சேர்த்துப்போங்க. தட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து குட்டி குட்டியாக எல்லாத்தையும் நறுக்கி வச்சுப்போம். பதக்கடையில் எடுத்து எண்ணெய் ஊற்றி சீரகத்தை போட்டு நல்லா தாளிச்சுப்போம். இப்போ நறுக்கி வச்சிருந்த பூண்டை சேர்த்துப்போம். ஒரு 3 பட்டை மிளகாயை புட்டு போட்டுக்கோங்க. பறிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு சேர்த்துப்போம். போட்டு நல்லா வேக விடுவோம். ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூளும் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துப்போம். அடிச்சு வச்சிருந்த கறி மசாலா பட்டையை சேர்த்துவோம். பொடி வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துப்போங்க. இப்ப எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்ப தனியா வச்சிருந்த கீரையை உள்ள இறக்கிப்போமா? ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. பாருங்க, எம்மியான வெந்தயக்கீரை கிரேவி ரெடி. இதை நாங்க சுட சுட சோத்துல போட்டு அப்படியே புடிச்சு சாப்பிட போறோங்க. என்னங்க, சாப்பிட வரீங்களா? தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.